ஹாய் கைஸ், குஸ்கா சோயா போட்டு பண்ணால் சோயா பிரியாணி எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சுடு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணியில் வந்துட்டு சோயா போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிக்கணும். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரம், பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலையும் போட்டுக்கணும். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம முன்னாடியே சால்ட்டு போட்டு வதக்கணுன்னா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சீக்கிரம் வதங்கும், அதனால தான் முன்னாடியே சால்ட்டு போடுறோம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வந்துட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்துட்டு இஞ்சி ஒரு பல்லும், இஞ்சை விட வந்துட்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். போட்டு அதை வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு சோயா வேக வச்சு எடுத்தோம்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் புதினா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியையும் போட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே வந்துட்டு குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கணும். வாயில் இல்லை, குக்கரில் விட்டுக்கணும். குக்கரில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணால் வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.